வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ் லாஸ்ட் சாப்டர் 1187ல ஓட வெறித்தனத்தை பண்ணி விட்டாரு. அதுலயும் சாஞ்சிக்கு ஒரு ஹைப் கொடுத்துருப்பாரு பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டு. அந்த ஹைப்பை ஜோரோ வச்சே பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் மரண மாசா இருந்தது. லாஸ்ட் சாப்டர்ல 3 தரமான பேட்டில். ஒன்று வந்து லூஃபி வஸ் ஈமோ, இன்னொன்று ஜோரோ வஸ் சோமர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சி வஸ் கிளிங்கம். ஸோ இவங்களுக்கான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பேட்டில் வெறித்தரமாக போகுது. இந்த சாப்டர்ல அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. லூஃபி வந்து ஈமோவை பஞ்ச் பண்ணான்ல, அதுலேயும் தான் அந்த சாப்டர் வந்து கண்டினியூ ஆகுது. அவன் பறந்து போயிட்டு இருக்கப்ப லூஃபி அதுக்கப்புறமா லோக்கி அவங்க 2 பேர் வந்து பேசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஃபன்னாக ஒரு சண்டையை போட்டுக்கிறாங்க. நீ ஒரு தரமான அடியை போட்ட இல்லையா, அது குட் ஒன் தான், பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி உன்னை டேமேஜ் ஆக்கிட்டேன், அதனால தான் உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்கிட்டு லூஃபி என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கிடையாது, நீ ரிலாக்ஸாக இரு, நான் இனிமேல் பேட்டில் போட்டுக்கிறேங்கிற மாதிரி லூஃபி வந்து ஒரு சரி சொல்லிட்டு இருக்கான். ஈமு பறந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, அவன் கீழே விழுகிறதுக்குள்ளேயே அது 2 ஹேண்ட் இருக்குல்ல, அந்த 2 ஹேண்ட்லையும் ஸ்மைலி ஃபயரை வந்து கிரியேட் பண்ணுறான். இதை வந்து லூஃபியோ லோக்கியோ வந்து நோட்டீஸ் பண்ணலை. ஸோ அவங்க 2 பேர் வந்து ஃபன்னாக சண்டையை வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. ஈமு கிரியேட் பண்ண ஃப்ளேம் இருக்குல்ல, அது வந்து ஒன்று லோக்கி மேலே வந்து பிளேஸ் பண்ணுறான். அந்த ஃப்ளேம் ரெண்டும் பேசிக்குது கரெக்டாக எந்த இடத்துல போயிட்டு பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. நம்ம மீகாக்கோட ஸ்வாட் மாதிரி ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம லோக்கி மேலே ஒரு சுருவனா இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த 2 ஃப்ளேம் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. அது பிளேஸ் ஆனது லோக்கிக்கு வந்து தெரியுது. ஆனால் லோக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, இது அவ்வளோ ஹாட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ லோக்கி வந்து என்ன ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது ஸ்ப்ளிட் ஆகி கரெக்டாக பிளேஸ் ஆகிடுச்சு. அப்போதைக்கு ஈமோ வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு அட்டாக்கை போடுறான். ஒரு பெரிய ஆராவோட ஒரு தரமான ஸ்வாட் ஷேப்பில் லோக்கி மேலே பிளேஸ் ஆகிருக்க இடத்த குத்தி கிழிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்பே டீம் வந்து காட்டுறாங்க. ஜின்பே, ஃப்ராங்கி, அதுக்கப்புறமா நாமி, உசோப், அப்புறம் வந்து நம்ம ப்ரூக், இவங்க எல்லாருமே வந்து பிரின்சஸ் சுரியை சேவ் பண்ணுறதுக்காண்டி போயிருப்பாங்க இல்லையா. போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாருமே முரட்டுத்தனமான அட்டாக் வந்து அந்த ஐஸ் மேலே போட்டிருப்பாங்க. பட் அந்த ஐஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதுவுமே ஆகலை. இதை பார்த்துட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா, இது உண்மையிலே ஐஸான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் வருது. நம்ம ப்ரூக் இருக்கான்ல, அவன் போயிட்டு அதை தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆமாம், இது வந்து கோல்டாக தான் இருக்குது, கண்டிப்பாக அது வந்து ஐஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே மாதிரி ஃப்ராங்க் இருக்கான்ல, அவனும் தொட்டு பார்க்குறான். ஸோ தொட்டு பார்த்துட்டு கோல்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவங்க ஆனால் என்ன இதுக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருப்பான்னா, இது வந்து ஐஸு கிடையாது, இது வந்து டைமண்ட் ஆர் சம்திங்கில் மேடாக இருக்கு போல, அதை நம்மளால் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்திருப்பான். அதனால தான் அவனை டச் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கான். நாம இதை பார்த்து கடுப்பாகிறா, டே லுக்ஸு பசங்களா, மனுஷங்கடா இருக்கா, அதை பார்த்தாலே தெரியுதுடா, அது வந்து ஐஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் அதுக்குள்ளே சுரி இருக்கா இல்லையா, அது வந்து அவளுக்கு சஃபர் ஆகுதுன்னு மட்டும் தெரியுது. எப்படியாவது அந்த ஐஸை பிரேக் பண்ணி அவளை வெளில எடுத்துருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அட்டாக்கை வச்சுலாம் பண்ண முடியல. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஈமோ அட்டாக் பண்ணி அந்த ஐஸ் வந்து பிரேக் ஆகலை. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து அவ்வளோ அட்டாக்கை போட்டோம், அது வந்து பிரேக் ஆகலை. ஸோ அதனால் அந்த ஐஸை வந்து டெக்னிக்கலால் மட்டும்தான் திரும்ப மெல்ட் ஆக்க வைக்க முடியுங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தா லோக்கி அங்கேருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஈமோ ஒரு தரமான அடியை போட்டான்ல, அந்த அடியோட எஃபெக்டில் தான் வந்துகிட்டு இருக்கான். வந்து எல்லாருமே வந்து அப்படியே தெரிச்சு போயிட்டு இருக்காங்க. அவன் வந்து விழுகிறான். அவனோட ஹேமரும் வருது. ஸோ இந்த ஹேமர் வந்து கரெக்டாக அந்த ஐஸில் வந்து டச் ஆகிறப்போ அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஹேமர் இருக்கு இல்லையா, அது திரும்ப அனில் ஷேப்புக்கு வந்து வந்துருச்சு. ரெக்னீர் கிரியேட் பண்ணுற ஐஸை மெல்ட் பண்ணணும்னா அது ரெக்னீரால் மட்டும்தான் முடியும். அடுத்து ஈமோ இருக்கான் இல்லையா, ஈமோ வந்து திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆல்ரெடி 2 ஃப்ளேம் கிரியேட் பண்ணியிருப்பான்ல, ஒன்று வந்து லூஃபி மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருந்திருப்பான். லூஃபிமியோட ஷர்ட் மேலே வந்து பிளேஸ் ஆகியிருந்திருக்கும். ஈமோ அடுத்த அட்டாக் நம்ம லூஃபியை போட்டு முடிச்சுட்லான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போகிறான். பட் நம்ம லூஃபி என்ன பண்ணுறான்னா, அவனோட ஷர்ட்டில் தானே அது பிளேஸ் ஆகிடுது, அதனால அந்த ஷர்ட் எடுத்து த்ரோ பண்ணிடுறான். அந்த அட்டாக் வந்து ஷர்ட் மேலே வந்து போய் விழுகுது. ஸோ லூஃபி வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான், அவனை க்ளோஸாக பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். இப்போ லூஃபி பேட்டில் அப்போ செம்ம கிளவராக வந்து திங்க் பண்ணிட்டான். அவங்க 2 பேருக்குமான சண்டை வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம சோமர்ஸை வந்து காட்டினாங்க. சோமர்ஸ் வந்து ஒரு பெரிய ஷிப் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டான் இல்லையா, ஜெயினோட குழந்தையெல்லாம் கடத்திட்டு எஸ்கேப் போகிறதுக்கு. அந்த போர்ட்டில் இப்போ வந்து ஜோரோ இருக்கான். ஜோரோவை பார்த்துட்டு சோமர்ஸ் வந்து என்ன கேட்குறான்னா, ஓ என்ன நீ வில்லேஜில் தானே இருக்கணும், இங்கே என்ன பண்ணுற, அடி வாங்குறதுக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சோமர்ஸ் வந்து கேட்குறான். அதுக்கு ஜோரோ என்ன சொல்கிறான்னா, நாங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரீயூனியன் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை கெடுத்துட்ட, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். ஸோ சொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்க, அதுக்கு சோமர்ஸ் என்ன சொல்கிறான்னா,
ஸோ என்னோட அசோசியேட் இருக்கான் இல்லையா, ஒருத்தன் வந்து இப்போ வில்லேஜில் இருக்கான். அவன் வந்து ஒரு 20 குழந்தை ஜெயின்ஸோட குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்துடுவான். வந்தோடனே எனி மீட் நான் கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோமர்ஸ் வந்து சொல்கிறான். சோரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட அசோசியேட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ வில்லேஜில் இருக்கான். கண்டிப்பாக அவனோட அசோசியேட் இங்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு சோரோ சொல்கிறான் பாருங்க. அதெல்லாம் மரண மாசம் இருக்குது. ஜோரோட செட்டிங்கே பார்க்கணுமா, அதில் வந்து ஒரு மாதிரி நக்கலாக வெறித்தனமாக தான் உட்காந்துருக்கான். அதுக்கு சோமர்ஸ் என்ன கேட்குறான், ஏன் வர மாட்டான், என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோமர்ஸ் வந்து கேட்குறான். அதுக்கு ஜோரோ திரும்ப ஒன்று சொல்கிறான் பாருங்க. அதான் மரண மாசம் இருக்கு. என்ன சொல்கிறான்னா, அவனை என்னோட அசோசியேட் வந்து கில் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அல்டிமேட்டான ஒரு டைலாக் இது. ஓ அப்படியா, இப்போதைக்கு நாங்கள் எவ்வளோ பவரில் இருக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சோமர்ஸ் வந்து சொல்கிறான். ஆல்ரெடி இப்போதைக்கு அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கானுங்க. 2.0 நம்ம வந்து இப்போ அவங்களை வச்சுக்கலாம் சொல்லிட்டு சோமர்ஸ் வந்து திரும்ப ஜோரோவை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஜோரோவும் சோமர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சியை வந்து காட்டுறாங்க. சாஞ்சி வந்து வில்லேஜுக்கு போயிட்டு இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். பார்க்குறான் ரெயின் கார்டு சாசா இருக்கா இல்லையா, அவள் வந்து அங்கே இருக்க குழந்தைங்கலாம் வந்து கிட்னாப் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருந்த ஜெயின்ஸ் எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சண்டை போடுறாங்க. அதுலேயும் அம்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கதறிக்கிட்டு சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நிறைய அடிபட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைய காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. பட் எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. சாஞ்சி பார்க்குறான், சரி என்ன வந்து குழந்தைய ஒரு சைடு வந்து கடத்திட்டு இருக்காங்க, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அந்த சைடு நம்ம கோலனை காட்டுறாங்க. அது வந்து அவனால் ஸ்விம் பண்ணி பார்க்குறான், ஸ்விம் பண்ண முடியலை. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஜாரா வந்து கேர்ள் தானே, அவள் வந்து என்னால் கிக் பண்ணவும் முடியாது. பட் நம்ம இப்போ வந்து எதுவும் பண்ணாமலும் இருக்க முடியாது, இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்து ஃபுல்லாக ஒரு அனலைஸை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போதான் கரெக்டான ஒன்று ஃபைண்ட் பண்ணுறான். இந்த கிளிங்கம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹைட் ஆகியிருந்திருப்பான். அங்கே இருந்து ஜெயின்ஸ் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம சாஞ்சியோட அப்சர்வேஷன் ஹாக்கி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வெறித்தனமாக ஃபைண்ட் பண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ கிளிங்கம் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். ஓ என்னை கண்டுபிடிச்சிட்டியா, சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ரெயின் கார்டு சாசா இருக்கு இல்லையா, அதை டிஃபீட் பண்ணிட்டு வாடா, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம கிளிங்கம் வந்து சொல்கிறான். அதுக்கு சாஞ்சி என்ன சொல்கிறான்னா, உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்கிறான். அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கு கிளிங்கம் சொல்கிறான்னா, ஓ உன்னால் கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ண முடியுமா, சரியான இன்ட்ரெஸ்டிங், சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளிங்கமும் சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். சரி ஓகே என்னோட வீக்னஸ் தெரியும்ல, அப்போ என்னை கில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கிளிங்கம் வந்து சொல்கிறான். அப்போ சாஞ்சிக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது, கபான் சொன்னது வந்து ஞாபகம் வருது. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லூஃபி வந்து இப்போ 4 யான்கோவில் வந்து ஒரு யான்கோவாக இருக்கான். ஸோ நீங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்கவங்களால கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் இல்லையா, அது வந்து நம்ம ஜோரோவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போதைக்கு சாஞ்சி இருக்கான்ல, சாஞ்சி போயிட்டு என்ன தானே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பான். ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பி கிங் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பைரேட் கிங்காக லூஃபி ஆகணும்னா நீங்கள் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ திரும்ப சாஞ்சி வந்து அப்போ என்னால் யூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான்ல. கான்குரர் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ஒன்ட்டு இருக்குது. ஸோ அந்த உடல் கூறு வந்து ஒன்ட்டு இருக்குது. ஸோ உன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து சாஞ்சிக்கு வந்து ஞாபகம் வருது. இனிமேல் சாஞ்சி கிக் பண்ணுறப்போ அவனோட பிளாக் ஃபயரை பார்க்க போகிறோம். கபான் சொன்னது வந்து சாஞ்சிக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி இருக்கா இல்லையா, அவன் டக்குன்னு கியர் 5 மோடுக்கு வந்து போயிட்டான். அதை பார்த்துட்டு ஈமு வந்து என்ன சொல்கிறான்னா, ஓ ஜாய் பாய் ஃபைனலாக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈமு வந்து சொல்கிறான். அதுக்கு லூஃபி செம்ம கடுப்பாயிட்டு, ஜாய் பாயா, நான் ஜாய் பாயெல்லாம் கிடையாது, வேறு பேர் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் தான் மங்கி டி லூஃபி, நெக்ஸ்ட்டு பைரேட் கிங் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்தி சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் கண்டிப்பாக நம்ம சாஞ்சியோட பவர் அப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.